அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 4, 2024 ஆவணி 19ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். கதிரவன் உதித்தது போல் உன் வெற்றியும் உதிக்கட்டும். தன்னம்பிக்கையை விதைத்து அனைவரையும் அசத்து. உன் கனவுகளுக்கு உயிர் கொடு. உன் வெற்றியின் கதை இன்றே ஆரம்பம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றைப் போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது வாழ்க்கை கடல் போல. கடல் எவ்வளவு பெரியது, பார்க்கவே அழகு. ஆனால் நம்மை மகிழ்விப்பது என்னவோ அதில் இருக்கும் சின்ன சின்ன அலைகள் தானே. அதே போலதான் வாழ்க்கையும். எதிர்பார்ப்புகள், கனவுகள் எல்லாமே பெரிதாக இருக்கும். ஆனால் நம்மை உண்மையில் மகிழ்விப்பது சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான். எனவே காணுவதை விட கிடைப்பதில் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுவோம் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நாம் அறிவோம். ஆக இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு அருகில் இருக்குது என்று நம்புகிறேன். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை இணைத்து வைத்த சகோதரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், நாம் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது நம்ம ஒருத்தவங்க இணைச்சி வச்சுருப்பாங்க, நாம் பல பேரை இணைச்சி வச்சுருப்போம். அவங்களையெல்லாம் நம்மளுடைய அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அனைத்து நல் விஷயங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முத்தான முக்கிய கேள்விகள். நாம் எதற்காக 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா?
இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று நாம் பயணிக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 8 நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதில் நிச்சயமாக நம்முடைய பதிலாக இருக்கும். அதுலேயும் இன்னும் விளக்கமாக ஏன் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம அதை பெற வேண்டும், ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அதற்கான விடை உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு பேசணும். இந்த வித்தையை நான் பல முறை கற்றுத்தந்திருக்கிறேன், இனி வருங்காலங்களிலும் கற்றுத்தருவேன். ஆழ்மனதோடு பேசி பழக வேண்டும். தொடர்ந்து நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். அவ்வாறாக இன்றைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல உயர் பதவியில் இருக்கணும், இன்னும் விதவிதமான இலக்குகள் இருக்கும். 8 நடை பயிற்சியில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இல்லையே, நான் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா நான் ஏன் 8 நடை நடக்கணும்? அப்போ இந்த செயலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? 8 நடை பயிற்சி மேற்கொள்வதே நாம் நமது இலக்கை அடைவதற்காக தான். அதில் இருந்து நம்மளுடைய கவனம் எதுலேயும் சிதறாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் குறியை வைத்து நம்ம பயணிக்கணும். காலையில் 8 நடையை தொடங்கும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்கள் கண் முன் வந்து நிற்கணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், நல்ல உயர் பதவியில் இருக்க வேண்டும், தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பன்மடங்கு பெரிய இருக்கணும், ஆற்றல் அதிகரித்திருக்கணும். இப்படி பல்வேறு இலக்குகள் கண் முன் வந்து நிற்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இலக்குகள் மட்டும் உங்கள் கண் முன் வந்து நின்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நாம் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்மளுக்குள்ளே ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? யார் அது அப்படின்னு கேட்டால் அது நாம் தானே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் தானே. அந்த நபரிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? அந்த நபர் உங்களுக்கு தூக்கம் வருகிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, காலையில் விடிகாலையில் எழும்பொழுது அலாரம் அடிக்கும்போது அதை தட்டி விட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூங்கலாம் சொன்னது யாருன்னா உங்களுடைய ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திட்ட நீங்கள் கேளுங்க. நான் அதை ஆழ்மனம் சொல்ல மாட்டேன், மேல்மனம் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். நீங்கள் கேளுங்க, அந்த மேல்மனத்திட்ட கேளுங்க. நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன, தூங்குவதா? இல்லை. நாம் விடியலில் எழுந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்கி அந்த பயிற்சிகளின் முடிவில் நாம் ஈர்ப்பு விதி மற்றும் நம்மளுடைய மனப்பட காட்சி செய்வதற்காகத்தான். அதில் செய்தோமானால் நம்மளுடைய இலக்கை நம்ம அடைய முடியும். அப்போ இலக்கை நோக்கிய பயணம் எது? இப்போ நம்ம எழ வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும், நடந்து நம்மளுடைய இலக்குக்கான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிட்டையோ மேல் மனதிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கலை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்படி நம்மளுடைய முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு நம்ம பயணிக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நிறைய விஷயம் பேச போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தின பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களை வாழ்த்தியும் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத், ஃபேமிலி டீம் உறுப்பினர்,
அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்போ வாங்க நம்ம இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின பகுதியில் இன்று நாம் கொண்டாட இருக்கும் நிகழ்வு தேசிய ஊட்டச்சத்து வாரம். இன்றைய நாளில் இன்றைய வாரம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நேஷ்னல் நியூட்ரிஷியன் வீக் அப்படிங்கிறத கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சமச்சீர் உணவு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தேசிய ஊட்டச்சத்து வாரம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஆனால் நாம் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா நமக்கு ஒவ்வொரு நாளும் எந்த உணவு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆரோக்கியத்துக்காக நமக்கு இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் தினம் இந்த தேசிய ஊட்டச்சத்து நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல நாம் பெருமையாக சொல்லிக்கிடலாம். இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்போ கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா 1973 அமெரிக்க நீரிழிவு சங்கம் ஒரு பேனர் வச்சுருந்தாங்க, அதாவது ஒரு பதாகை வச்சுருந்தாங்க. அதில் உங்களை நீங்களே முதலீடு செய்யுங்கள், ஊட்டச்சத்தை வாங்குங்கள் அப்படிங்கிற வாக்கியத்தை எழுதி அதை டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் அப்படின்னு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதிலிருந்து இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம் அமைகிறதுக்கு ஒரு களமாக அமைஞ்சுது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீமில் கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் ஃபீடிங் ஸ்மார்ட் ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொடக்கத்திலிருந்து புத்திசாலித்தனமாக உணவளித்தல். அதாவது சிறு குழந்தைகளுக்கு நம்ம சரியான ஊட்டச்சத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அவங்க வளரும் போதே சரியான முறையில் வளரணும். ஊட்டச்சத்து குறைபாடு, அதிக ஊட்டச்சத்து, இந்த ரெண்டுமே குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதில்லை. அப்படிங்கிறதுனால இதை சிறு குழந்தைகள்லேருந்தே பெற்றோர்களும் கல்வியாளர்களும் சமூகமும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வாரம் எல்லா பள்ளிகள்லையுமே குழந்தைகளுக்கு சிறு சிறு போட்டிகள், கல்வியாளர்களை வச்சும் ஊட்டச்சத்து நிபுணர்களை வச்சும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த வாரத்தில் ஒரு 5 புள்ளிகள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல உங்கள் தட்டை சமநிலைப்படுத்துங்கள். அதாவது நம்ம தட்டில் சாப்பிட்றதுல எல்லா வகையான சாப்பாடும் இருக்குதா, பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், புரதங்கள் அப்படின்னு எல்லா வகையான உணவும் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதா, பகுதி அளவுகளை கட்டுப்படுத்தவும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான அளவில் இருக்கணும். குறையவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்து சாப்பிட்டாதான் நம்மளுடைய கலரிஸ் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதா, முழு தானியங்களை தேர்ந்தெடுங்கள். முழு தானியங்கள் நம்மளோட அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே நிறைஞ்சதாக இருக்கிறதா பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நாலாவதா, நீரேற்றத்துடன் இருங்கள். சரியான முறையில் தண்ணி குடிக்கணும். ஐந்தாவதா, சேர்க்கப்பட்ட சர்க்கரைகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகளை கட்டுப்படுத்துங்கள். இனிப்பு, அதிகமான கொழுப்பு இது எல்லாமே வேண்டாம், நம்மளோட ஆரோக்கியத்திற்கு கேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 புள்ளிகள்லையும் நாம் தினம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எதன் மூலமானா நம்ம டிஏ ரிப்போர்ட் மூலமாக. ஆனால் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் நமக்கு டிஏ ரிப்போர்ட், நம்மளுடைய டைகர் கிளப்போட முதுகெலும்பு டிஏ ரிப்போர்ட், அதை தினம் ஃபில் பண்ணுறவங்களுக்கு இந்த 5 புள்ளிகளும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் சரியான அளவில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நாம் எழுதி பார்த்தா தான் தெரியும். நம்ம தட்டை பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க. அந்த தட்டில் என்ன அளவு இருக்கணும், எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம டிஏ ரிப்போர்ட்டில் ஃபில் பண்ணுறோம். அதில் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத மட்டும் பாதி பேர் செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது இல்லை, அதுக்கு கீழே உள்ள லைனில் நம்ம என்ன சாப்பிட்றோம், இப்போ இட்லி அப்படின்னா 3 இட்லி சாப்பிட்றோம், சப்பாத்தி 2 அப்படின்னு நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதி பார்க்கும்போது தான் நம்ம அதிகமாக சாப்பிட்றோமா குறைய சாப்பிட்றோமா அப்படிங்கிறதும் தெரியும். எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் அதில் அண்ணா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எல்லாருமே பண்ணுனா நம்ம சரியான அளவில் சாப்பிட்றோமா, சரியான அளவில் தண்ணி குடிக்கிறோமா,
இனிப்பு சேர்க்குறோமா இல்லையா, அதிகமாக டீ குடிச்சிருக்கோமா அப்படின்னு நாமளே நம்ம அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நாம் சரியான அளவில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தினம் தினம் உங்கள் டிஏ ரிப்போர்ட்டை ஃபில் பண்ணி நீங்களே செக் பண்ணிக்கிடலாம். நாம் சரியான அளவில் சரியாக சாப்பிட்டுட்டு அண்ணா சொல்கிறதையெல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். தினம் தினம் இந்த ஊட்டச்சத்து நாளை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம். ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழிஞ்சிருப்பீங்க. காரணம், இன்னைக்கு இப்போது நம்ம சமீபமாக இந்த ஒரு 3 நாட்களாக இந்த இன்றைய தினம் அப்படிங்கிற அந்த பகுதியை பார்க்குறோம். அதுக்கு நிறைய உங்களுடைய வாழ்த்து மலைகளையும் நான் கவனித்தேன். ஸோ அது நமக்கு இன்னும் நம்மளை ஊக்கப்படுத்துவதாக, நம்மளை அடுத்து வழி நடத்துவதாக, நமக்கு சில உலக விஷயங்கள் தெரிந்ததாக நம்மளை விடிகாலையிலே நம்மளை ஒரு ஊக்கமடைய செய்யக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வை தந்த பிரபஞ்சத்திற்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து இன்றைக்கி அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம், இந்த வாரம் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து வாரம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நியூட்ரிஷன் வீக் அப்படின்னு சொன்னாங்க. அதிலேயே அவங்க சொன்னாங்க, நம்ம டைகர் குழுமத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளுமே ஊட்டச்சத்து நாள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் இந்த இன்றைய தினம் பகுதிக்கு முன்பாக சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த முத்தான 3 கேள்விகள் அப்படின்னு. அதே போல் கேள்விகள், அந்த கேள்வி பிறந்தால் தான் நமக்கு பதில் கிடைக்கும் சொல்லுவோம். ஆனால் அந்த பதில்ங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படி நான் பலமுறை இதை சொல்லியிருப்பேன். உலகம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்னா கேள்வி அந்த கேள்விக்கான விடையை தேடுவது, இது 2 தான். கேள்வியை கேட்பது, அந்த கேள்விக்கான விடையை தேடுவது. அப்படி தான் நம்மளுடைய அவங்க சொன்ன அந்த முதுகெலும்பு டைகர் குழுமத்தோடைய டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் முதுகெலும்பாக செயல்படுவது நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். அந்த கேள்விகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 எளிதான கேள்வி. இந்த உலகத்தில் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த பதிலுக்கான கேள்வி இல்லையா? இந்த வார்த்தையை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு மட்டுமே தெரிந்த பதிலுக்கான கேள்வி தான் அங்கே கேட்கப்பட்டிருக்கும். நம்ம கேள்விகளை எதிர்கொள்வது அப்படிங்கிறது, அதற்கான பதில் நமக்கு தெரியாதோ அப்படின்னு நம்ம எல்லாரும் சில நேரங்களில் கேள்விகளை எதிர்கொள்வதற்கு யோசிப்போம். ஆனால் இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் உள்ள சூட்சமும் அல்லது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி தண்ணி குடிச்சிங்களா குடிக்கலையா அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ தண்ணி குடிச்சிங்க அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். அப்போது உங்களுடைய தாய்க்கோ தந்தைக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ தங்கைக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இல்லை ஆசிரியர்களுக்கோ மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு பதில் உங்களுக்கு மட்டுமே தெரியும்னா அது உங்களை பற்றின ஒரு விஷயம். அந்த பதிலை அளிப்பதற்கு நிறைய நேரங்களில் நிறைய பேர் யோசிக்கிறோம். ஆனால் அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யாரொருவர் தொடர்ந்து செய்கிறார்களோ, யாரொருவர் விரும்பி செய்கிறார்களோ, அவர்களுடைய உடல் அப்படிங்கிறது முழுமையான ஆரோக்கியத்தோடு ஆனந்தத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு என்னால் கூற முடியும். நிறைய எடுத்துக்காட்டுகள் கூற முடியும். இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. நான் நிறைய பேர் இந்த இடத்துல பாராட்டியிருக்கேன், வாழ்த்தி இருக்கிறேன். தன்னுடைய தாயோட டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை ஃபில் பண்ணின பிள்ளைகள் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம். அவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு வயது வந்தவர்களாக இருப்பார்கள். வயதுனா நான் சொல்வது ஒரு 20 வயது 18 வயது அந்த காலகட்டத்தில் உள்ளவங்களெல்லாம் நான் பாராட்டியிருப்பேன், வாழ்த்தியிருப்பேன். ஆனால் கடந்த மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு செயல் ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையனை நம்ம டைகர் குழுமத்தில் இணைக்கணும் அப்படின்னு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை, தன்னுடைய மகனை நம்மளுடைய டைகர் குழுமத்தில் இணைக்கணும் அப்படின்னு ஒரு சகோதரி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு ஏன் டைகர் குழுமத்தில் இணைக்கணும்? எத்தனையோ பேர் பதியாமல் நடக்கிறாங்கல்ல, அதுபோல் இருக்கட்டுமே. இல்லை அவன்
உள்ளே வர்றதே டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு அந்த செய்தியை சொன்னாங்க. அவனுடைய வயது 10 வயது, மாணவன், 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன். ஸோ ஒரு குட்டி குழந்தைக்கு டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் அப்படி என்ன அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, எப்போதுமே நான் பலமுறை சொல்லியிருப்பேன், குழந்தைகளுக்கு தான் எல்லாமே தெரியும், ஆனால் நம்ம தெரியாதுன்னு நினைப்போம். ஏன்னா குழந்தைகள் தான் கேள்வியே கேட்பாங்க. நாம் குழந்தையாக இருக்கும்போது ஏகப்பட்ட கேள்விகளை நம்ம கேட்டு தான் நம்மளுடைய மூளையை வளர்த்து வைத்திருக்கிறோம். அதற்கான விடைகள்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய மூளை வளர்ந்துருக்கும். கேள்வியே எழுப்பலை அப்படின்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவாக வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம பலமுறை பேசியிருப்போம். அப்படி அந்த குட்டி குழந்தை, அவனுடைய பேர் அந்த இடத்துல குறிப்பிடணும், மருமகன், செல்ல மருமகன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் எல்லா குழந்தைகளையுமே அப்படி தான் அழைப்பேன். ஆனால் அவன் நேற்றைக்கு காலையில் எனக்கு இனிய காலை வணக்கம் மாமா அப்படின்னு, நான் இது நாள் வரை அவனுக்கு வந்து டெய்லி வந்து லிங்க் போகுது, பார்க்குறான்ங்கிறது மட்டும் நம்ம பார்ப்போமே தவிர அவனுடைய தகப்பனார் பார்க்குறாங்களா அல்லது அவன் தான் பார்க்குறானா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நேற்றைக்கு தான் இனிய காலை வணக்கம் மாமான்னு போட்டால் நான் வந்து நானும் என்னுடைய பதில் வணக்கத்தை போட்டு மருமகனேன்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த குட்டி குழந்தைகிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தன்னுடைய தாய்கிட்ட இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி இன்றைக்கும் அந்த குழந்தை வந்து நம்மளோட நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தையின் பெயர் டைகர் ஸ்ரீஹரி ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க வந்து நம்மளுடைய உறுப்பினர், கோயம்புத்தூர் டைகர் கிளப்போடைய உறுப்பினர் சகோதரி டைகர் சித்ரா முருகேசன். இவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களுடைய மகனை தான் நம்ம கிளப்பில் இணைச்சி வச்சாங்க. ஸோ அந்த தாயையும் சேயையும் வாழ்த்த வேண்டிய நேரம். ஸோ நம்ம எல்லாரும், ஏன்னா ஒவ்வொரு நபரும் நமக்கு வந்து இந்த உலகத்தில் நம்மளை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய நபர்கள் தான். நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாவற்றிலும் இருந்து நம்ம பாடம் கற்றுக்கொண்டே இருக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளை ஊக்கப்படுத்தின டைகர் ஸ்ரீஹரி, சோட்டா டைகர்னு சொல்லுவோம், அந்த ஸ்ரீஹரியையும் அவரது தாயார் டைகர் சித்ரா முருகேசன் அவர்களையும் நீங்கள் வாழ்த்துமாறும், அவர்கள் குடும்பம் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். மருமகன் ஸ்ரீஹரியுடைய கல்வியும் அவர் எண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவர் எண்ணியது போலவே நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிறங்க. உங்களுடைய வாழ்த்து மலைகளை உங்களுடைய பிள்ளைக்கு, உங்களுடைய மருமகனுக்கு என்ன உறவு வேண்டுமானால் நீங்கள் வைத்து அந்த குழந்தையை வாழ்த்துங்கள். இந்த வாழ்த்தின் மூலமாக இன்னும் அவன் வந்து உற்சாகத்தோடு நம்மளோடு பயணிப்பான். அதன் வாயிலாக அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, இந்த அற்புதமான நம்ம இப்போ பார்த்ததே அந்த நியூட்ரிஷன் வீக் அப்படிங்கிற அந்த இன்றைய தினம் அப்படிங்கிற அந்த பகுதியில் பார்த்தோம். அதிலிருந்து தான் நம்ம டிஏ ரிப்போர்ட்டுன்னு வந்தோம். இந்த டிஏ ரிப்போர்ட்டில் தான் ஸ்ரீஹரியை பார்த்தோம். ஸோ இந்த டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதோட நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம 21 நிமிடம் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை அறிவோம். ஸோ இந்த பேசிக் கோர்ஸுங்கிறதே இந்த மாதிரியான குட்டி குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்டது தான். ஸோ நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது புதிதாக வருபவர்கள், குழந்தைகள், பெரியவங்க, பெண்கள் யாரை சொன்னாலும் ஒரு 21 நிமிடம் நடங்க. அதுக்காக எங்கள் கிளப்பில் பேசிக் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் இணைந்து பயணிங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக இணைந்து பயணிப்பாங்க. அதன் வாயிலாக அவர்களும் சிறப்பாக இருப்பாங்க, உங்களையும் வாழ்த்துவாங்க அப்படிங்கிற அந்த செய்தியோடு நாம் எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்து நீர் பருகி கொள்கிறோம். நீர் பூஜை அப்படிங்கிறது நேற்று எல்லாருமே கேட்டோம். ஸோ நீர் பூஜையை வந்து நீங்கள் எந்த இடைவேளையில் பண்ணக்கூடாது. இந்த இடைவேளையில் எந்த நினைப்புமே இல்லாமல் நீங்கள் 2 வாய் நீரை பருகணும், நீரின் சுவையை உணரணும். ஸோ நீர் பருகி முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுத்து நம்ம வந்து இப்போ கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன கருத்து அப்படின்னா, நான் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பேசிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நாள் வரை நீங்கள் பண்ணலை, விட்டுருங்க, ஒன்றும் தவறில்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம 4ஆம் தேதியாக, இந்த 4ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி வரைய நான் வந்து டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்புவேன்னு ஒரு உறுதி எடுங்க. இந்த 4ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைய நான் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்புவேன்னு ஒரு உறுதி எடுங்க.
அதை எனக்கு இந்த இடத்துல உறுதிமொழியாக கொடுங்க. அதற்காகவே நீங்கள் செய்வீங்க. அதன் வாயிலாக நீங்கள் உங்களுடைய உடலில், உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பெரிய மாற்றம் வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், உணர்ந்து கொள்வீர்கள். ஸோ அது முதலாவதாக உறுதிமொழி அப்படிங்கிறது. அதே போல் இந்த ஊட்டச்சத்து வாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அல்லவா? ஸோ நீங்கள் உங்களுடைய உணவில் ஊட்டச்சத்தாக எதை எண்ணி உண்கிறீர்கள்? ஒரு பொருளை சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய உணவில் ஊட்டச்சத்தாக எதை எண்ணி உண்கிறீர்கள்? ஏதாவது ஒரு உணவை சொல்லுங்கள். ஏதேனும் ஒரு உணவை. இப்போ நீங்கள் சிறுதானிய உணவு எடுத்துக்கிடுவீங்க அப்படின்னா சிறுதானிய உணவில் எது ஸ்பெஷலாக? இப்போ வந்து பராசோ அப்படின்னு நேற்றைக்கு நான் ஒரு உணவு சாப்பிட்டேன். அந்த பராசோ அப்படின்னா சிறுதானியங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு சப்பாத்தி. ஸோ அந்த சப்பாத்தி நேற்றைக்கு நான் கிடச்சிச்சு, சாப்பிட்டேன். ஸோ அதுபோல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கவும் செஞ்சிச்சு. ஸோ பராசோ அப்படிங்கிறது மதுரையில் ஒரு கடையில் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் அதுபோல் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக ஏதேனும் ஒரு உணவை சொல்ல முடியுமா ஊட்டச்சத்தாக எண்ணி? ஸோ அதை குறிப்பிடுங்க. இந்த 2 கேள்விக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. மீத இருக்கக்கூடிய ஆடியோ அப்படிங்கிறது இன்னும் அதி அற்புதமானதாக வரப்போகிறது. ஸோ அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் எல்லாரும் வாங்க, இப்போ நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து எல்லாருமே இந்த ஊட்டச்சத்து வாரத்தை கடைபிடிங்க. இந்த வாரத்தில் பழகுங்க. அதுக்காக தான் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. இந்த வாரத்தில் மட்டும் சாப்பிட்றதில்ல. இந்த ஒரு வாரம் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அதை வாழ்நாள் முழுவதும் நம்ம அதை தொடங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வார பழக்கத்தை உருவாக்குறாங்க. ஸோ இந்த ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டில் நல்ல அவங்க சொன்ன அத்தனை ஊட்டச்சத்து உணவுகளையும் பட்டியலிட்டு கொள்ளுங்கள். அந்த பட்டியலை உங்கள் வீட்டு உணவில் சேருங்க. அதன் வாயிலாக எல்லாருக்கும் நல்ல சத்து சேரட்டும் அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய கேப்டன். சகோதரி அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும். ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு வாங்க அந்த அதி அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இன்னும் சில பேர் சொல்றாங்க அவங்களுக்கு வாய்க்கல, அதனால அடுத்தவங்கள்ட்ட துறவு வாழ்க்கை தான் ரொம்ப உயர்ந்தது, இல்லறம்ங்கிறது சரியில்லை, போனீங்கன்னா பிக்கல் பிடுங்கல் அப்படின்றாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஆன்மீக வழிகள் 2 தான். ஒன்னு இல்லறம், துறவரம். இப்ப துறவு கூட அறம்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லணும். ஆனா இல்லுக்கு அப்படி சொல்ல வேணாம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு வள்ளுவர் சொல்லிட்டார். ஏன் அவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தினுடைய மிகச்சிறந்த பண்பாடு விருந்தோம்புதல். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களால் தான் விருந்தோம்ப முடியும். அதுல மிகச்சிறந்தவர்கள் பெண்கள். சேக்கிரார் மிக அழகா சொல்லுவார், மனையறத்தின் வேறாகி விலங்கு திரு வெண்காட்டு நங்கை பால் சீராள தேவர் என்னும் திருவைந்தர் அவதரித்தார். எல்லாமே அப்பா பேர் தான் சொல்லுவாங்க, அம்மா பேரை சொல்ல மாட்டாங்க. இங்க அம்மா பேரை சொல்லி மனையறத்தின் வேர்னு ஏன் சொல்றாங்கன்னா, வேர் வெளியே தெரிஞ்சா விருச்சம் விழுந்துருங்க. அப்படி இருட்டுக்குள்ளே புதைந்து கிடந்த சில விருச்சங்களின் வேர்களை இந்த மேடையில கல்யாண மாலையில காட்டினாங்க. நீங்க கைத்தட்டலாம். அந்த அரங்கம் அதிர்ந்துகிற பொழுது அவங்களுடைய அந்த பொறுமைக்கும் அவங்களுடைய அந்த தியாகத்துக்கும் நாம மதிப்பு கொடுக்கணும். இந்தியாவுல கூட்டு குடும்பம்ங்கிற ஒரு முறை இருக்குது என்றால் அது ஒவ்வொரு பெண்ணினுடைய மனத்திலும் புதைக்கப்பட்டிருக்கூடிய ரகசியங்களுடைய கூட்டு முயற்சிங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும் சிந்திச்சு பாருங்க.
இப்ப நிறைய பேர் ஆசிரமத்துல உட்காந்துக்கிறாங்க, இதை நான் சொல்லியே ஆகணும். உட்காந்துக்கிட்ட பின்னாடி போய் கேட்கறாங்க, எங்க பையனை திருப்பி கொடுத்துருங்க, எங்களுக்கு இது ஒரே பையன், அவனை கல்யாணம் காட்சி பண்ணி பார்க்கணும்னு. சாமியார் சொல்றாரு, நீங்க கூப்பிடுங்க, வந்தா கூட்டிட்டு போங்க. அவங்கள போய் கூப்பிட்டு பாக்குறாங்க. கூப்பிட்டு பார்த்துட்டு அந்த சாமியார் உங்களுக்கு அப்படி என்னதான் சொல்லி கொடுத்தாங்கன்ற பொழுது அந்த பையன் பெத்த தாயிட்ட சொல்றான், அதெல்லாம் பாவிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை விட மிக கொடுமையான விஷயம், தன்னுடைய தாய்க்கு ஈமச்சடங்குகள் ஆற்ற கூட வராமல் ஆசிரமத்தில் இருந்த பழைய பக்திமான்களை நான் பார்த்திருக்கேன். உலகத்துல இந்த இந்து சமயத்தை ரொம்ப வலிமைப்படுத்தினவர் ஆதிசங்கரர். அவரே தன்னுடைய மடியில வைத்துதான் தன்னுடைய தாயினுடைய இறுதி சடங்கு ஆற்றினார். பட்டினத்தாரே கூறார், முந்தி தவம் கிடந்து 300 நாளளவும் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, நானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று கூறிய தாய்க்கு ஈமச்சடங்கு ஆற்றினாருங்கிறப்ப, ஏங்க நீங்க பட்டினத்தாரை விட மிகப்பெரிய துறவியா? இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நமக்கு பக்தி பெருகுது என்றால், ஆசிரமங்கள் பெருகுது என்றால் நேரான விளைவு என்னன்னா, அனாதை ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களும் குறையணும். அதான் உண்மையான பக்தி. குறைஞ்சிருக்கா? எங்கேயாவது குறைஞ்சிருக்கா? பெத்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு எந்த சாமியை கும்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. நம்முடைய தமிழர் பண்பாடு என்ன? வைகரை யாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறைன்னு சொல்லுவாங்க. அந்த தாயை விட்டுட்டு எங்க போறது? இந்த உலகத்தை 6 முறை சுத்தி அனைத்து புண்ணிய சேத்திரங்களில் நீராடினால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் பெத்த தாயை ஒரு முறை சுத்தினா கிடைக்கும்னு சொல்றது தாங்க நம்முடைய இந்து தர்மம். அடுத்தா இவங்க எல்லாருமே சொன்னாங்க, இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு கலாச்சாரத்துல மேம்பட்டு இருக்கோம், அதனால நமக்கு எல்லாம் பக்தியை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அது தப்பு இல்லைங்களா? இந்த உலகத்திலே மிக புத்திசாலி நாய்ன்னு சொல்றது டாபர் மேன்ங்கிற நாய். ஒரு 150 மீட்டர்ல ஒரு குண்டூசியை போட்டா எங்க விழுந்துச்சுன்னு கரெக்டா காட்டும். ஆனா அவ்வளவு புத்திசாலி நாய்க்கு அதுக்கு பின்னாடி இருக்கிறது அதோட வால்னு தெரியாது. ஏதோ தமக்கு பின்னாடி இருக்குன்னு அது கடிக்க முயன்று கழுத்தில் உடைச்சிட்டு செத்துரும். அதனால எல்லா ஊர்லயும் டாபர் மேன் நாய்க்கு வாழை நறுக்கி வச்சிரும். இந்த உலகத்துல மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பறவை காகம். அண்டார்டிகா தவிர்த்து எல்லா கண்டத்திலையும் இருக்கு. 200 கோடிக்கு மேல உலகத்துல இருக்கு கணக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப புத்திசாலி பறவை, எந்த இடத்துல வேணாலும் வாழும். ஆனா என்ன, அது கூட்டில் இருக்குது, அதோட முட்டையால குயிலோட முட்டையான்னு தெரியாது. அது மாதிரிதான் இன்றைய இளைஞர்களும். எங்களுக்கு அறிவியல் தெரியும், சமூக அறிவியல் தெரியும், தமிழ் தெரியும், ஆனால் ஆன்மீகம் தெரியாது என்றால் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மாவுக்கு வழங்கியிருப்பீங்கிற நம்பிக்கையோடு நம்ம நேரடியாக அந்த ஆடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ஆடியோவில் பேசிய அந்த சகோதரர் அப்படிங்கிறவர் கல்யாணமாலை அப்படிங்கிற அந்த நிகழ்வில் பேசியிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிந்தது. ஸோ அவர் இந்த இல்லறம் துறவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, அந்த இல்லறத்தில் முக்கியமானது அப்படிங்கிறது இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இந்த விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நம்மளை மேலை நாட்டுக்காரர்கள் அப்படின்னு அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதனால தான் அவங்க மேலை நாடு. நம்ம ஏதோ நம்மளை விட மேலே உள்ளவங்க அப்படிங்கிற பொருள் கிடையாது. மேற்கு நம்ம எப்போதுமே மேலே நிறைய வீடுகள்லாம் ஊர்களெலாம் சொல்லுவாங்கள்ல, மேலத்தெரு மேலே வீடு, கீழத்தெரு கீழே வீடு அப்படின்னா அதுக்கு பொருள் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம், வடக்கு பக்கம் தெற்கு பக்கம்னு சொல்லுவாங்க. வடக்கு தெரு தெற்கு தெரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் இது மேலை நாடு. ஸோ அது நீங்கள் நம்மளாம் கிழக்கு நாடுகள் அப்படின்னா அவங்க மேற்கு நாடுகள், அதனால் மேற்கத்திய நாடு மேலை நாடுன்னு சொல்லுவேன். ஸோ நானும் அடிக்கடி சொல்லவும் உங்களுடைய எண்ணம் அங்கே போயிடக்கூடாதுங்கிற காசம். ஸோ அந்த மேலை நாடுகளில் நம்மளுடைய விருந்தோம்பலை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தால் இப்படி கவனிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் எடுத்தாலும் தமிழர்கள் அப்படிங்கிறவங்களுடைய விருந்தோம்பலை அடிச்சுக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறதும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. முகந்தெரியாத நபருக்கு கூட விருந்து வைத்தது தான் தமிழனுடைய பண்பாடு. முகம் தெரியாத, அதாவது முன்னெல்லாம் வீடுகளுக்கு முன்பாக திண்ணை அப்படின்னு ஒன்று கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம எல்லாரும் அதை பற்றியே பேசியிருப்போம், நிறைய கேட்டிருப்போம். இந்த திண்ணை அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த வழிப்போக்கர்களாக வருபவங்க, அந்த ஊரை கடந்து போகிறவங்க ஓய்வு எடுப்பதற்காக அப்படி இந்த இடத்துல, ஏன்னா வீட்டை நம்ம லாக் பண்ணிவிட்டு உள்ளே தூங்கினாலும் வெளியில் அந்த திண்ணையில் அந்த ஓட்டு வாரத்துக்கு கீழே அவங்க தூங்கி ஓய்வு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு மனிதாபிமானத்தோடு கட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கி காம்பவுண்ட் சவர், வேலி கம்பி அப்படின்னு போட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ஆடு மாடு கூட விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மறைச்சி வச்சு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு போயாச்சு.
அதே போல் கடைசி பஸ்ஸுக்காக காத்திருப்பாங்க. கடைசி பஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதிலிருந்து யாரேனும் வெளியூர் நபர்கள் வந்திருக்காங்க அல்லது வேறு யாரேனும் விருந்தினர் வந்திருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் தான் வீட்டு சோற்றுப்பானையில் நீர் ஊற்றுவாங்க. அப்படிலாம் நம்ம நிறைய பேர், ஏன் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலங்கள்லேயே அதுகளெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பக்கத்து வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்திருந்தா கூட இந்த உணவு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சோற்றுப்பானையில் நீர் ஊற்றப்படும். ஸோ இப்படி விருந்தோம்பல்னா அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு விருந்தினர் சொந்தக்காரவங்க அவங்க வந்தாலே யாருடைய பழக்க வழக்கமுமே இல்லாமல் போயிடுச்சு. அதாவது உங்கள் வீட்டு சொந்தமா என் வீட்டு சொந்தமா அப்படிங்கிற பார்வை முதல்ல. அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் வந்து அந்த விருந்தினர்களை வரவேற்பது அதெல்லாம் இன்றைக்கி வந்து அதுக்கு பழகிட்டோம், நம்மளும் பழகிட்டோம். சரி அது குழந்தை தானே அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கடந்து போய்ட்றோம். ஆனால் நம்மளுடைய தமிழர் பண்பாடு, நம்ம வந்து இன்றைக்கும் வேட்டி சேலை உடுத்துகிறோம், நம்ம வந்து இன்றைக்கும் வந்து சோறு குழம்பு சாப்பிடுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பண்பாடை கடைபிடிக்கிறோங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் தான் நாளைய வீட்டின் தலைவர்களாக வருவாங்க. ஸோ நாம் நம்மளுடைய விஷயத்தை கடத்துவதன் வாயிலாகத்தான் ஒரு குழந்தை அங்கே வந்து ஒருத்தவங்களை மதிக்கலை, ஒருத்தவங்களை வரவேற்கலை அப்படின்னா அது அந்த பெற்றோர்களையும் அந்த பெற்றோர்களை பெற்றவர்களையும் தான் சாரும். ஸோ அதனால் முக்கியமாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை எல்லாரிடத்திலும் பழகி கொடுக்கணும். ஸோ இது விருந்தோம்பல் அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்படியே அவர் வந்து எல்லாருமே அப்பா பேரை மட்டும்தான் தன்னுடைய பேரோடு இணைச்சிக்கிடுவாங்க. இந்த அம்மா பேர் வந்து வெளியிலேயே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்லும்போது என்னுடைய பர்சனலான ஒரு விஷயம். நான் வந்து முதல்ல தொழில் அப்படின்னு ஒன்று தொடங்கும் பொழுது அந்த தொழிலுக்கான பெயராக நான் சூட்டியது அப்படிங்கிறது ஜெய் நாரா அப்படின்னு வச்சேன். ஜெய் நாரா அப்படிங்கிறது, ஜெயின்கிறது என்னுடைய தாயாரின் பெயர் ஜெயலக்ஷ்மி, என்னுடைய தந்தையாரின் பெயர் நாராயணன். ஸோ ஜெய் நாரா ஆப்செட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் வந்து தொழில் தொடங்க காலகட்டத்தில் அந்த பேர் வச்சேன். அப்புறம் அந்த பெயரோடு இணைத்து என்னுடைய பெயரையும் அப்படி தான் இனிஷியலாகவே வச்சுருந்தேன், ஜெய்நாரா பிரபாகரன் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அந்த பெயர் வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இது தாயோடைய பெயர், தந்தையோடைய பெயர், அப்புறம் பிரபாகரன் அப்படின்னு சொன்னாங்க. அதே பெயரையே என்னுடைய சகோதரருக்கும் அதே ஜெய்நாரா அப்படிங்கிற பெயரும் ஒட்டி கொண்டது. அவர் அரசியலில் இருந்ததன் விளைவாக அந்த நேரத்தில் அவர் இருந்த அரசியல் கட்சி தலைவின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிருவீன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க, தாயோடைய பெயரையும் இன்சியலாக சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய பெயரையே அதுவாகவே மாற்றிவிட்டார். ஜெய்நாரா அப்படின்னு அவருடைய பெயர்லேயே கெஜெட்லேயே அவர் வந்து பெயரையே மாற்றிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நான் அவருடைய பெயரை நான் சூட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் மீண்டும் வந்து என் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு மாறினேன். அவருடைய பெயரே அது இந்த ஒரு அரசியல் தலைவர் இருப்பார் வைகோபால்சாமி, அவருடைய பெயர் வைகோ அப்படின்னு மாறும்போது அதையே ஒரு கெஜெட்டில் வைகோன்னு மாற்றினார் அல்லவா. அதுபோல் இவருடைய இன்சியலையே இவருடைய பெயராக மாற்றியதனால் அவருடைய பெயரை எனக்கு முன்பாக சூட்டிக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நான் மீண்டும் வந்து என் பிரபாகரன் அப்படின்னு மாற்றிக்கொண்டேன். ஆனால் என்னுடைய தாய் அப்படிங்கிறவங்க சரி ஓகே நம்ம அதுக்குள்ளே போனோம்னா நான் வேறு மாதிரி மாறிடுவேன். ஸோ இந்த தாயோட பெயர் வந்து வெளியிலே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உடனே சொன்னாங்க, வேர் வெளியே தெரிந்தால் வந்து விருட்சம் வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஏமாற்று வேலை அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு அப்படியே பெண்களை வந்து நம்ம வந்து அப்படியே வேர் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. வேர்வை வெளியில் தெரியணும்ல, வேர்வைங்கிறது மாதிரி தான் அவங்களுடைய உழைப்பு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு அவர் சொன்னார். அந்த மாதிரி சொல்லி அம்மா இந்த மாதிரியான பெண்களுடைய தியாகங்கள் எல்லாம் வெளிப்படாமலே போய்விட்டது அப்படின்னு சொல்லுவார். ஸோ வெளிப்படணும் அப்படிங்கிறதும், அப்புறம் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த சாமியார் ஆசிரமம் வைத்தது அப்படிங்கிறத சொல்லி அந்த ஆசிரமத்தில் போய்
நிறைய இளைஞர்கள் இணைந்தார்கள். அந்த இளைஞர்களை பெற்றோர்கள் போய் கூப்பிட போகும்போது, கூப்பிட்டு பாருங்கள் வந்தால் போகட்டும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த இளைஞர்கள் வந்து வரல. அப்படி என்னதான் சொன்னார் உங்கள் சாமியார்னு கேட்கும்போது, நீ பாவிகளிடம் பேசி கொண்டிருக்கிறாயின்னு சொல்லிட்டாரு. ஸோ பெற்ற தாய் தந்தையரை பாவிகள்னு சொல்லி, அந்த பெற்ற தாய் தந்தையர்களுடைய இறப்பு கூட வராத நிறைய சாமியார்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட சொன்னார். சொல்லிவிட்டு ஆதிசங்கரரை குறிப்பிட்டார், பட்டினத்தாரை குறிப்பிட்டார். ஸோ இவங்களை விடவா நீங்கள் வந்து பெரிய ஆன்மீகத்தில் திளைத்தவர்கள் அப்படின்னு அவர் யாரை சாட்டினார், யாரை குத்துனாருங்கிறது நிச்சயமாக எனக்கு எனக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படியே சொல்லிவிட்டு அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் இல்லாமல் இருந்தது தானே அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அது இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் என்னுடைய ஆசையும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னை விட இப்போ வந்து ரொம்ப மூளை மழுங்கியவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறப்போ இருக்குது உலகத்தில். தன்னுடைய தாயை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்ப்பது, தன்னுடைய குழந்தை, இப்படி பல விஷயங்களை செய்து தான் இன்றைக்கி வந்து தெய்வ குழந்தைகளும் சரி, அந்த தெய்வ பெற்றோர்களும் சரி நிற்கதியில் நிற்கிறாங்க. ஸோ அது இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய ஆசை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் யாரும் இதை எண்ணி எங்கும் தொலைந்து விடக்கூடாது, அலைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக டைகர் குழுமம் பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து முதியோர் இல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்குவதை பற்றி நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கேன். ஸோ அதற்கான ப்ராசஸ் வேலைகள் அப்படிங்கிறது நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, அந்த நிலை இருக்கக்கூடாது. ஆனால் அப்போ ஏற்பட்ட நிலையில் யாரும் இருந்தாலும் அவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது அதை நோக்கி பயணிக்கிறது. நீங்களும் அந்த அறக்கட்டளையில் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொள்ளுங்கள். ஸோ நாம் நம்மளுடைய தாய் தந்தையர்களை ஒவ்வொரு நாளும் வணங்கி நம்ம தொடங்குவது போல கைவிடப்பட்டவர்களை நிச்சயமாக நாம் கைதூக்கி விடுவதற்கும், அவர்களுடைய கடைசி காலத்தில் அவர்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கக்கூடிய அந்த அற்புத சேவையில் நீங்களும் ஒரு உறுப்பினராக இருப்பதில் பெருமை கொள்கிறீர்களா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கருத்து பெட்டியில் கமெண்ட் பதிவு செய்யுங்கள். ஸோ உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்போடும் உற்சாகத்தோடும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உற்சாகத்தின் விளைவாகத்தான் நம்ம அதையெல்லாம் செய்யணும்னு நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் பதிவு செய்வதன் வாயிலாக நாங்கள் இன்னும் அதை எடுத்துக்கொண்டு உற்சாகமாக ஓடுவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகை 6 முறை சுற்றி வந்தாலும் உலகில் உள்ள அத்தனை புண்ணிய ஸ்தலங்களை உள்ள நீரில் நாம் வந்து புனித நீராடினாலும் அதில் கிடைக்காத புண்ணியம் அப்படிங்கிறது நம்மளுடைய தாயை ஒரு முறை சுற்றி வந்தாலே கிடைக்கும் அப்படின்னு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி முடித்தார். ஸோ நம்ம கண்கண்ட தெய்வம் அப்படின்னு குறிப்பிடுவது அப்படிங்கிறது நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள். ஸோ இந்த தாய் தந்தை குருமார்கள் தான் கண்கண்ட தெய்வங்கள்ங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி, அதுக்கப்புறம் தான் இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தையும் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் உங்கள் தாயையும் உங்களுடைய தந்தையையும் உங்களுடைய குருமார்களையும் நீங்கள் வந்து மானசீகமாக எப்பொழுதுமே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் மனசார நீங்கள் வாழ்த்தணும், மனசார அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு விழாக்களிலும் அவர்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் போய் நேரடியாக வாங்குவதற்கு முயற்சிக்கணும். ஸோ அந்த தாயோடைய வயிறு குளிரணும், அந்த தந்தையோட மனது குளிரணும். ஸோ அந்த குருவோடைய எல்லாம் ஆசையும் உங்களுக்கு கிட்டுவதற்கு இதெல்லாம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஸோ நல்ல நாள் பெரிய நாட்களில் நீங்கள் தாய் தந்தை குருமார்கள்ட்ட நிச்சயமாக ஆசி வாங்க நீங்கள் முனைப்பாக இருக்க வேண்டும். முடிந்தால் நேரில், முடியாவிட்டால் தொலைபேசியில் அப்படிங்கிறது மாதிரியாவது வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேர் நிறைய வெளிநாடுகளில் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ அதையெல்லாம் நினைவூட்டும் விதமாக இன்றைய இந்த ஆடியோ அற்புதமாக அமைந்தது. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு, நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மாவுக்கு சொல்லிவிட்டு, நான் கேட்ட அந்த கேள்விக்கு எங்களோடு இணைந்து பயணிப்பதில் உங்களுக்கு எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியை நீங்கள் கருத்து பெட்டியில் பதிவிட்டு கொண்டே நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய அந்த வேளையில் நமக்கு
அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்வோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்வோம், வாழ்த்திக் கொள்வோம். நானும் உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.